தேர்டு டைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்கொயரும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்பும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷேப்பும் போட்டுக்கலாம். இந்த ஸ்கொயருக்குள்ளே இந்த மாதிரி ஷேப்பும் போட்டுக்கலாம். இது 2 ஷேப்பில் எது வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பொழுதும் போல தான் 2 லைன்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? கட் ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே 2 லைன் ஜரி த்ரெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் ஒர்க்குக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணணும். சரிங்களா? சிங்கிள் லைனில் ஜிக்ஜாக் ஸ்டிச் போடக்கூடாது, டபுள் லைனில் தான் ஜிக்ஜாக் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் உங்களை பேசிக் லெவலில் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் வரும். ஸோ வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் நம்ம இந்த அளவுக்கு இமேஜ் போடுறதுனால தான் உங்களுக்கு நான் வந்து அதில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கொடுக்கல அந்த ஸ்டிச்சுக்கு. சரிங்களா? ஏன்னா இதில் வந்து பண்ணிடுவீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து அதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் கொடுத்துட்டு இதில் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நான் வந்து இமேஜ் போட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த சென்டரில் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்போ இல்லை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எந்த இமேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஓகேங்களா, எந்த இமேஜ் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக சின்ன சின்ன இமேஜஸாக போடுறேன். ஓகேங்களா? ஸ்கொயர் நீங்கள் ஃபஸ்ட்டு டைப்புக்கு போட்டாலும் அது பெருசாக தான் போடணும். அதே மாதிரி செகண்ட் டைப்புக்கு அந்த இமேஜ் போட்டாலும் நீங்கள் பெருசாக தான் போடணும். இந்த தேர்டு டைப்புக்கு இது மாதிரி தான் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு டைப்புக்கு நம்ம இதோட அப்படியே ஹோல் போட்டோம். செகண்ட் டைப்புக்கு ஹோல் போட்டுட்டு ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டோம். இப்போ தேர்டு டைப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து இதோடு அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து தேர்டு டைப். சரிங்களா? மோஸ்ட்லி இந்த டைப்பையே எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? மோஸ்ட்லி இந்த டைப்பையே எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா செகண்ட் டைப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டிச் தான், இந்த டைப் தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு டைப் வந்து அவசரத்துக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து அது வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்காது. சரிங்களா? ரொம்ப நாளைக்கு அது வந்து உழைக்காது. அந்த டைப் 1 பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது வந்து வச்சுக்க முடியாது. அந்த டைப் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து த்ரெட்டு வந்து எடுத்துக்கிட்டு வரலாம், கஸ்டமர்கிட்ட வந்து பேர் வந்து கெட்ட பேர் ஆகிடும். சரிங்களா? ஸோ வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டைப் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா செகண்ட் டைப்பும் தேர்டு டைப்பும் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் டைப்புக்குமே உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப இழுக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா அது நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் போடுறதுனால ரொம்ப கவனமாக பார்த்து பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுனால் நீங்கள் ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுட்டு ஓகேங்களா நீங்கள் பாட்டுக்கு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் வந்து உங்களை இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 இமேஜ் காட்டுறேன். சரிங்களா? ஒரு 2 இமேஜ் காட்டுறேன். அதையும் நீங்கள் எனக்கு வந்து ஹோம்ஒர்க் போட்டு காட்டணும். சரிங்களா? இப்போ இந்த 3 டைப்ஸுக்குமே எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும். A4 ஷீட் சைஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும். ஏதாவது ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கும் நான் காட்டுறேன். ஓகேங்களா? டைப் 1க்கு வந்து இந்த மாதிரி போடலாம், டைப் 2 இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஒரு ஐடியா காட்டுறேன், நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து தேர்டு டைப்புக்கு வந்து இந்த மாதிரி போட்டுறணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தேர்டு டைப்புக்கு வந்து நம்ம போட்டுறணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடங்கள்லாம் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இதுதான் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த டைப்பு. ஓகேங்களா? வந்து ஸ்கொயர் போட்டுட்டு இந்த மாதிரி
பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு நம்மளுக்கு அடியில் என்ன கலர் கிளாத் வேணுமோ நீங்கள் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நான் செகண்டாக சொல்லிக் கொடுத்த டைப். ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு வந்து செகண்டாக சொல்லிக் கொடுத்தது. ஓகேங்களா? இந்த ஷேப்பில் ஒன்று போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப்பில் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, அதாவது தேர்டு டைப்பில் என்ன சொல்லிக் கொடுத்தேன்னா இந்த இது. ஓகேங்களா? தேர்டாக சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, அந்த தேர்டு டைப்புக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று பெருசாக போட்டுக்கிட்டு, ஓகேங்களா, ஸ்கொயர் ஷேப்பில் பெருசாக போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சிக்ஸ் லைன்ஸ் வர மாதிரி. ஓகேங்களா? பாருங்களேன், அப்படியே சிலந்தி கூடு மாதிரி அப்படியே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இமேஜ் மாதிரி எனக்கு போடணும். தேர்டு டைப்புக்கு இந்த மாதிரி இமேஜ் ஒன்று போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைப்பாக சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா, செகண்ட் டைப் என்ன சொல்லிக் கொடுத்தோம் உங்களுக்கு, செகண்ட் டைப்புக்கு இந்த மாடல். ஓகேங்களா? இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து டைப் 1 டைப் 2 வந்து மாறி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பாக சொல்லிக் கொடுத்தேன், இது வந்து செகண்ட் டைப் சொல்லிக் கொடுத்தேன். தேர்டு டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு சொல்லிக் கொடுத்தேன். ஓகேங்களா? இது வந்து சொல்லிக் கொடுத்தேன். இதில் வந்து நான் மெத்தடு, இதில் வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். ஓகேங்களா? டைப் 1க்கு இது, டைப் 2க்கு இதுன்னு நான் மாற்றி போட்டிருப்பேன். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. டைப் 1, இது வந்து டைப் 2, டைப் 3 மெத்தடுக்கு இந்த மாதிரி இமேஜ் எனக்கு ஒன்று போடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? டைப் 3க்கு இந்த மாதிரி இமேஜ் எனக்கு வந்து ஒன்று போடணும். நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2 சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, டைப் 2 என்ன சொல்லிக் கொடுத்தோம் உங்களுக்கு, டைப் 2க்கு வந்து நம்ம வந்து என்ன இமேஜ் வேணுமோ அதை போட்டு முடிச்சுட்டு, ஓகேங்களா, சென்டரில் வந்து ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டோம். சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு நான் டைப் 2வாக சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கு வந்து இந்த மாடல் எனக்கு ஒன்று போடணும். சரிங்களா? எக்ஸஸாக நான் உங்களுக்கு வந்து இந்த 2 இமேஜ் வந்து போட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 2 இமேஜ் வந்து போட சொல்லியிருக்கேன். இதுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து 3 மாடலுக்குமே 3 எனக்கு A4 ஷீட் சைஸில் ஒரு இமேஜ் வந்து எனக்கு ஒர்க் பண்ணணும். எல்லா மாடலுக்குமே நான் உங்களுக்கு வந்து இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, சும்மா 2 செயின் ஸ்டிச் லைன் போட்டுட்டு அப்புறம் அதை கட் பண்ணி அடியில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் மாடல் இது. ஓகேங்களா? இது ஒரு ஃபிஷ் மாடலில் போட்டிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு செகண்ட் டைப் வந்து என்ன சொல்லிக் கொடுத்தேன் பாருங்கள். செகண்ட் டைப்புக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். செகண்ட் டைப்புக்கு இந்த இமேஜ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் டைப்புக்கு இதை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு டைப் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, தேர்டு டைப் வந்து இமேஜெல்லாம் என்ன இமேஜ் வேணுமோ அதை நம்ம வந்து போட்டுட்டு, ஓகேங்களா, அதில் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக தான் நம்ம வந்து கட் ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? இது ஒரு டைப். ஓகேங்களா? பார்த்தீங்களா? நான் இதை வந்து கடைசியாக உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த இமேஜெல்லாம் நான் உங்களுக்கு வந்து கடைசியாக அட்டாச் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் காட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் கட் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு 3 இமேஜ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். 3 இமேஜும் எனக்கு வந்து A4 ஷீட் சைஸில் இருக்கணும். சின்ன இமேஜஸாக போடக்கூடாது. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இமேஜஸாக தான் போடணும். ஸ்கொயர் ஷேப், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் எல்லாமே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஷேப் எல்லாமே ஓரளவு பெருசாக தான் போடணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இமேஜுமே வந்து கொஞ்சம் பெருசாக தான் போடணும். பெருசாக அப்படின்னா அந்த A4 ஷீட்டில் கொஞ்சம் பெருசாக. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து இதுவே சின்ன இமேஜ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு மாடலுக்காக தான் இந்த இமேஜ். இதை விட இன்னும் பெருசாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான். ஓகேங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான். இல்லை இந்த அளவுக்கு இந்த சைஸில் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும் போது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.